பிரவீன், நீங்கள் நேரலில் இணைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிரவீன், என்னுடைய கேள்வி மிக முக்கியமான இந்த கேள்வியை தற்போது பார்க்க இருக்கிறோம் பிரவீன். அதாவது வடக்கு மண்டலத்தில் தான் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது, தென் மண்டலத்தில் இல்லை என்ற ஒரு விமர்சனம் பெரிதாக இந்த விக்கிரவாண்டி மாநாடு வரும்பொழுது வைக்கப்பட்டது. அதற்கு பதில் சொல்லும் வகையில் தான் இந்த மதுரை மாநாட்டை திருப்புமுனை மாநாடு, தென் பகுதியிலே விஜய் சூப்பர் ஸ்டார், விஜய் தான் முதல் ஸ்டார், தென் மண்டலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்வதற்காகவே இந்த மாநாடை நடத்துகிறார்கள். அதற்காக தென் மண்டலத்திலிருந்து நிறைய தொண்டர்கள் வருவதாக எல்லாம் பேசப்படுகிறது. இதில் உண்மைத்தன்மை என்ன? அதற்காக தான் நடத்தப்படுகிறதா இந்த மதுரை மாநாடு? திருப்புமுனை மாநாடா அல்லது டேஷ் 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 கேள்விக்குறி? நிரப்புங்கள் பிரவீன். நிச்சயமாக சண்முகசுந்தரம், நீங்கள் கூறியது போலவே மாற்றம் தருமா மதுரை மாநாடு என்ற கேள்வியோடு தான் இந்த மாநாடை நாம் அணுக இருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் கூறியது போல விஜயை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கிய பிறகும் கூட இதுவரையிலும் பெரிய அளவில் மக்கள் போராட்டங்களை விஜய் முன்னெடுக்கவில்லை என்ற விமர்சனம் என்பது தற்போது வரையும் தொடர்ந்து கொண்டேதான் வருகின்றது. இன்னும் அவர் மக்களோடு மக்களாக கலக்கவில்லை, மக்களுக்காக களத்தில் அதிகமாக செல்லவில்லை என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகும் கூட விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்பது வட மாவட்டங்களில் தான் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கின்றது. குறிப்பாக விஜய் பொறுத்தவரையில் பனையூரை தாண்ட மாட்டுகிறார், விஜய் பனையூரை தாண்ட மாட்டு எந்தவித அரசியல் செயல்பாடுகளும் அவர் மேற்கொள்ள மாட்டுகிறார் என்ற விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதில் உண்மை என்னவென்றால், கடந்த முறை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு நடைபெற்ற போது கூட அதற்கு முன்னதாக விஜய் தேர்வு செய்த இடம், தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுடனாக விஜய் முதல் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவர் தேர்வு செய்த இடம் என்பது தென் மாவட்டங்கள் தான். குறிப்பாக மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று விஜய் விரும்பியிருக்கிறார். அதற்கான முன்னெடுப்புகளை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அதற்கு அது சாத்தியப்படவில்லை. அவருக்கு என்றால் அதற்கு உரிய அனுமதி கொடுக்கப்படவில்லை. பல்வேறு இடங்கள், குறிப்பாக திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களை விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடப்பதற்காக இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அது கைகூடாத காரணத்தால் தான் வேற வழியின்றி விழுப்புரத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நடைபெற்றது. ஆனால் விஜய் விரும்பியது என்னவோ, தென் மாவட்டங்கள் குறிப்பாக மதுரையோ அல்லது திருச்சியிலோ தன் கட்சியினுடைய முதல் மாநாட்டை நடத்த வேண்டும் என்றுதான் விஜய் விரும்பினார். ஆனால் அதற்கு அனுமதி கிடைக்காத காரணத்தால் தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது முதல் மாநாடு. அதைத் தொடர்ந்து அந்த முதல் மாநாடு மற்றும் இந்த இரண்டாவது மாநாடு என இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்டமைப்பு ரீதியாக பல பிரத்யேக ஏற்பாடுகள்லாம் இந்த இரண்டாவது மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் மாநாட்டு விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநாடு பொறுத்தவரையில் வேறு எங்கும் அனுமதி கிடைக்காத காரணத்தால் விழுப்புரத்தில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்குள்ளாக தான் அந்த மாநாட்டினுடைய மொத்த பரப்பளவு இடமே இருந்தது. ஆனால் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த மதுரை மாநாடு பொறுத்தவரையில் 506 ஏக்கர் அதற்காக ஒதுக்கப்பட்டு பிரத்யேகமாக பல பிரம்மாண்ட ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு மாநாடு என்பது நடைபெற இருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த மாநாட்டை பொறுத்தவரை பொதுவாக விஜய் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலும் அவர் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய அந்த எதிர்மறை கருத்துக்களை தகர்த்தெறியக்கூடிய வகையிலும் இந்த மாநாடு என்பது அமையும் என்பதுதான் தாவேகாவினருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாத்தியமாக அமையும்? தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு என்பது தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே விக்கிரவாண்டி நடைபெற்ற அந்த முதல் மாநாட்டினுடைய நோக்கம், கருப்பொருள் என்பது வெற்றி கொள்கை திருவிழா என்ற தலைப்பின் கீழ் அந்த முதல் மாநாடு நடைபெற்றது. முதல் மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் யார், அதே போன்று அவருடைய நோக்கம் என்ன உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வெற்றி கொள்கை திருவிழா என்ற கருப்பொருள் அடிப்படையில் தான் அந்த மாநாடு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற்று இன்றோடு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 299 நாட்கள் ஆகிறது. 299வது நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு விஜய் விரும்பிய மதுரையில் நடைபெறுகிறது. ஆனால் அவர்கள் குறித்த தேதி வேறு. அந்த தேதியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யக்கூடிய நிலையில் சவாலாக இருக்கும் என்ற காரணத்தால் காவல்துறை அறிவித்திருக்கூடிய 21ஆம் தேதி இன்றைய நாள் அந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்பது மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் விஜய் என்ற கருப்பொருள் அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. அது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். சண்முகசுந்தரம்.